அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக பொன்னிறமாக வறுக்க வேண்டும். முதலில் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து கொள்ளலாம். வெந்தயம் 4 தேக்கரண்டி, பொன்னிறமாக வறுத்த வெந்தயத்தை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். சீரகம் 3 தேக்கரண்டி, பொன்னிறமாக வறுத்த சீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கடுக்காய் பூ 10 கிராம், நன்றாக வறுத்த கடுக்காய் பூவையும் ஏற்கனவே வறுத்த பொருட்களோடு சேர்த்து கொள்ளலாம். ஜாதிக்காய் 10 கிராம், நன்றாக வறுத்த ஜாதிக்காயும் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லி வற்றல் 10 கிராம், பொன்னிறமாக வறுத்த நெல்லி வற்றலையும் எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களையும் இப்பொழுது நாம் அரைத்து தூளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தனை பொருட்களும் பொன்னிறமாக வறுத்து நாம் தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு 100 மில்லி அளவிற்கு குளிர்ந்த நீரை எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது அரைத்து எடுத்த பொடியிலிருந்து 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, வெந்நீரில் பருகாமல் குளிர்ந்த நீரில் காலை வேளை பருகி வந்தால் படிப்படியாக வயிற்றுக்கடுப்பு, சீதபேதி மற்றும் பல்வேறு வகையான வயிற்று உளைச்சல்கள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.